ஸோ பிதா, பரிசுத்தாவி, குமாரன் இயேசு. இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். ஓகே, என்ன அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க? அவர் இருக்கிறார் நம்பணும், அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவர் இருக்கிறார் இப்போ நம்புறீங்க, இயேசுவை நம்பி வரீங்க. இயேசுவை நம்பி தானே ஆண்டவரை அறிஞ்சு கொண்டீங்க. பிதா இருக்கிறாருன்னு இவ்வளோ நாள் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இயேசு மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, ரைட்டு? ஹலோ, இயேசு மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, ரைட்டு? ஓகே, அது முடிஞ்சு என்னது? இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிதா, என்னது, பரிசுத்தாவி, ஓகே, அம்மா இருக்காங்க. ஓகே, ஸோ பிதா, பரிசுத்தாவி, குமாரன் இயேசு. இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் இல்லையா? ஸோ ஒரு பெரிய ஒரு என்னது பாக்கியம். இந்த பாக்கியம் இல்லை, நமக்கு உண்டான பாக்கியம் என்னது? ஒரு ஸ்லாக்கியம். ஏன்னா ஒரு குடும்பம் இப்போ நம்மளை பராமரிக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். நான் திக்கட்டவர்கள் அல்ல, நான் அனாதை அல்ல, நான் எனக்கு யாரும் இல்லைன்னு இல்லை. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, திரியேக குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே நான் பிறந்திருக்கிறேன், அந்த குடும்பத்துக்குள்ளே நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன வளர்க்கல, அவர்கள் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் சாயலுக்கு ஒப்பாக, அவங்க சாயலுக்கு ஒப்பாக நம்மளை வளர்த்து கொண்டிருக்காங்க. ஆமென்.